எல்லாருக்கும் நமஸ்காரம். இப்போ நம்ம அடுத்த திசையான புத தசையை பற்றி அதுக்கு என்ன பரிகாரங்கள் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி பேசுகிறோம். புத தசை, புதன் அப்படின்னு சொன்னால் மெயினாக பகவான் அப்படின்னு சொன்னால் மகாவிஷ்ணு தான். இந்த புதன் சம்பந்தப்பட்டது நரம்பு சம்பந்தப்பட்டது. அதுதான் அதோடைய நோய்கள் அப்படின்னு சொன்னோம்னா நரம்பு சம்பந்தப்பட்டது தான் வரும். அதுக்கு நாம் 90% சொல்கிறவா எல்லாருக்கிட்டே சொல்கிறது விஷ்ணு சஹஸ்ரநாம பாராயணம் தான். இப்போ புத தசையை பற்றி பார்ப்போம். புத தசையில் புத புக்தி, பொன் பாத்திரம் தானம் கொடுக்கறது, துர்கா ஜபம், விஷ்ணு சஹஸ்ரநாம பாராயணம், லக்ஷ்மி நாராயண விக்கிரகம் தானம் பண்ணுறது. அடுத்தது புத தசையில் கேது புக்தி, பெண் எருமை தானம். புத தசை சுக்ர புக்தி, துர்கா ஜபம், லக்ஷ்மி பூஜை, வெண் பசு தானம். புத தசை சூரிய புக்தி, சூரிய நமஸ்காரம். புத தசை சந்திர புக்தி, துர்கா ஜபம், துர்கை விக்கிரகம் தானம் கொடுக்கறது. புத தசை செவ்வா புத்தி, மிருத்யுஞ்சய ஜபம், சுப்பிரமணிய ஜபம், கந்தசஷ்டி கவசம் கூட சொல்லலாம், கந்தர் அலங்காரம் சொல்லலாம், புஜங்கம் சொல்லலாம். டோட்டலாக முருகன். அடுத்து புத தசை ராகு புக்தி, தீபதானம், ருத்ர ஜபம். புத தசை குரு புக்தி, மிருத்யுஞ்சய ஜபம். புத தசை சனி புத்தி, பெண் எருமை தானம். அதுக்கு அடுத்தது அதுக்குள்ள பாராயணங்கள். பாராயணத்தில் புத தசைக்கு சுந்தரகாண்டம் 35 சர்க்கம், சீதைக்கு நம்பிக்கை ஏற்படுதல், காலம்பரை பண்ணுறது, திராட்சை பயறு சாதம். அதுக்கு அடுத்து புத தசையில் புத புக்தியில் அடுத்தது என்னன்னு சொல்கிறேன்னா பாலகாண்டம் 29வது சர்க்கம், வாமனாவதாரம் 3 வேளை பண்ணுறது, திராட்சை பயறு சாதம். புத தசை கேது புக்தி, சுந்தரகாண்டம் 14வது சர்க்கம், அசோகவனத்தில் ஹனுமன் தேடுதல், 3 வேளை தேங்காய் நேவேத்தியம். புதன் தசை சுக்ர புக்தி, ஆரண்ய காண்டம் சர்க்கம் 9, 10, ராமா சீதா சம்வாதம், 3 வேளை கற்கண்டு. புதன் திசை சூரிய புக்தி, யுத்த காண்டம் 94வது சர்க்கம், இந்திரஜித் வதம், 3 வேளை கரும்பு நேவேத்தியம். புத தசை சந்திர புக்தி, அயோத்தியா காண்டம் 117வது சர்க்கம், அத்ரியுடன் ராமன், 3 வேளை கரும்பு. புத தசை செவ்வாய் புக்தி, சுந்தரகாண்டம் 29, சீதைக்கு சுப சகுனம் தோன்றல், 3 வேளையும் திராட்சை சக்கர பொங்கல். புத தசை ராகு புக்தி, யுத்த காண்டம் 28வது சர்க்கம், சுகசாரணர்கள் படலம், 3 வேளை தேன் நேவேத்தியம். புத தசை குரு புக்தி, அயோத்தியா காண்டம் 74வது சர்க்கம், பரதன் கைகையை கோபித்தல், 3 வேளை வாழைப்பழம் நேவேத்தியம். புதன் தசை சனி புக்தி, யுத்த காண்டம் 111 சர்க்கம், மண்டோதரி வருத்தம், 3 வேளையும் படிக்கணும், நாவல் பழம் நேவேத்தியம். இப்போ நம்ம இந்த புத தசையை பற்றி பார்த்தோம். புதன் அப்படின்னு சொன்னாலே நரம்புன்னு சொன்னேன். நரம்புன்னு சொல்லிட்டு இந்த நரம்புனால நம்மளுக்கு என்ன அப்படின்னு கேட்டால், இந்த புத தசை வரும்பொழுது சில பேருக்கெல்லாம் இந்த ஷோல்டர் பெயின் வரும். ஷோல்டர் பெயின், காலில் புத தசை சனி புக்தி வரும்போது நிறைய பேருக்கு வெரிகோஸ் வெயின் வரும். இந்த மாதிரி இந்த ஷோல்டர் டோட்டலாக அந்த ஷோல்டர் கை வரைக்குமே புதனோட ஆதிக்கம் ஜாஸ்தி. மிதுன ராசி, அது ஒரு காற்று ராசி. அப்போது அந்த மாதிரி இருக்கிறவா என்ன பண்ணலாம் அப்படின்னா, பச்சை பயறு நைவேத்தியம் பண்ணலாம், அதை சாப்பிடலாம். யாராவது இது பண்ணுறா அப்படின்னா, உடம்பு சரியில்லை துலாபாரம் இது பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் அவள் பச்சை பயறு துலாபாரம் கொடுக்கலாம். இது எதுக்கு சொல்கிறோம் அப்படின்னு கேட்டால், சில குழந்தைகளுக்கு புரோட்டீன் டெஃபிஷியன்சி இருக்கும். அவளுக்காக பண்ணும்பொழுது குருவாயூரில் போயிட்டு பச்சை பயறு துலாபாரம் பண்ணுறது ரொம்ப விசேஷம்.
சரி, பச்சை பயிறு நம்ம அங்கே இருக்குமா கேட்டால் துலாபாரத்தில் பச்சை பயிறு அங்கே இருக்கிறது இல்லை. அதனால நீங்கள் அப்ராக்சிமேட்டாக உங்களோட பேமெண்ட் பார்த்துட்டு அந்த பச்சை பயிரை நீங்கள் வாங்கிட்டு போகிறது ரொம்ப ரொம்ப நல்லது. நாங்கள் எங்கள் பேத்திக்கு பண்ணினோம் பச்சை பயிறு துலாபாரம். நாங்கள் இங்கேருந்தே வாங்கிட்டு போயிட்டோம். அவளுக்கு ஒரு ப்ரோட்டீன் டெஃபிஷியன்சி பிறக்கும் பொழுது ஒரு சின்ன இது இருந்தது, டெஃபிஷியன்சி எக்ஸஸாக இருந்தது. டெஃபிஷியன்சின்னு சொல்ல முடியாது, எக்ஸஸாக இருந்தது. எக்ஸஸாக இருந்தாலும் கஷ்டம்தான். அப்படி இருக்கும் பொழுது நம்ம பச்சை பயிர் தான் வந்துட்டு நர்ச்சை வச்சுருந்தோம். அப்போது எங்களுக்கு ஒரு சந்தேகம் இருந்தது. நாங்கள் கூப்பிட்டு கேட்டப்போ இல்லை எங்ககிட்ட இருக்காது, நீங்கள் வரும்போது கொண்டு வந்து விடுங்கன்னு சொன்னான். அதனால பச்சை பயிர் துலாபாரம் கொடுக்கறது ஒரு நல்ல விசேஷம். பச்சை பயிர் சாப்பிட்றது ரொம்ப நல்ல விசேஷம். சஷ்டி வந்துட்டு புதன்கிழமை அன்னைக்கு வரும்போது, சஷ்டி வரும்போதே நம்ம மாத்திர வந்து பச்சை பயிறு நைவேத்தியம் உண்டு. வெல்லம் போட்டும் பண்ணுவோம். கேரளாக்காரர் தான் வெல்லம் போட்டு பண்ணுவாள். இன்றைக்கி லேட்டஸ்ட்டாக ஒருத்தர் வந்து பச்சை பயிரை வந்துட்டு சுகியனில் வச்சு பண்ணியிருக்கார். அதனால் பச்சை பயிறு அப்படிங்கிறதே புதனுக்கு உள்ளது தான். அதனால் அதை நைவேத்தியமாக பண்ணுறது, அதில் துலாபாரம் கொடுக்கறது, அதை வந்து எடுத்துக்கிறது, தானம் பண்ணுறது எல்லாமே விசேஷம்தான். ஸோ புத பகவானை பொறுத்த வரைக்கும் பச்சை பயிறு ரொம்ப விசேஷம். அடுத்த எபிசோடு வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு கேது ஓடு வருது, அப்புறம் சுக்கிரன். கேது சுக்கிரனோட இந்த 9 தசைகளோடது முடியறது. இதை வந்து நீங்கள் ஒரு ரெடி ரெக்கனராக வச்சுக்கலாம். இப்போ எல்லாரும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்று சொல்லும் பொழுது நம்மளுக்கு எது அப்படின்னு தெரியாது. அதனால இது ரெடி ரெக்கனர் எப்போ நடந்தாலும் சரி. இப்போ வந்து ரொம்ப ஹைலி டெக்னிக்கல் வேர்ல்டு தான். நீங்கள் போட்டாலே உங்களுக்கு வந்துட்டு உங்களோட தசா புத்தியோடு வந்துடும். அப்போ அந்த தசா புத்தியை போட வேண்டியது, இப்போ என்ன நடக்கிறது அதுக்குள்ள பரிகாரங்களை பண்ண வேண்டியது. இது 90% நீங்கள் ஆற்றுல வச்சு பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இதுக்காக நீங்கள் அதிகம் செலவழிக்க வேண்டாம். செலவழிக்க வேண்டியது ஒன்றே ஒரு விஷயம்தான், ஸ்ரத்தை. அது மட்டும்தான் இதை செலவழிக்க வேண்டியது. ஸோ அடுத்த திசையான கேது அண்ட் சுக்கிரனை நாளைக்கு பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.